இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். யோபு 5:9 வாசிப்போம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். என் வாழ்க்கை மாறுமா என்று சொல்லி கலங்கி போயிருக்கிற உங்களுக்காக இந்த செய்தி ஒரு ஆசீர்வாதமாக உங்களுக்கு இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். பரிசுத்த வேதாகமத்திலே ஒரு அசுத்தாவி பிடித்தவன் பிரேத குழியிலும் சங்கிலினால் கட்டப்பட்டு யாருனாலும் அவனை அடக்க முடியாத, வீட்டிலே தங்க முடியாத நிலைமையிலே அவன் அநேக அலையக்கூடியவனாக இருந்தான். லேகி என்று சொல்லக்கூடிய 6000 பிசாசுகள் அவனுக்கு பிடித்திருந்தது. அப்பொழுது இயேசு அந்த வரியிலே வந்து கொண்டிருக்கும் போது அந்த அசுத்தாவியை பார்த்தார். என்ன நடந்தது பார்ப்போம். லூக்கா 8:27 மட்டும் வாசிங்க. அவர் கரையில் இறங்கின போது நெடுநாளாக பிசாசு பிடித்தவனும் வஸ்திரம் தெரியாதவனும் வீட்டில் தங்காமல் பிரேத கல்லறைகளிலே தங்கினவனுமாய் இருந்த அந்த பட்டணத்து மனுஷன் ஒருவன் அவருக்கு எதிராக வந்தான். இயேசு அவனை நோக்கி, உன் பெயர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன் லேகியோன் என்றான். அநேகம் பிசாசுகள் அவனுக்குள் புகுந்திருந்தபடியால் அந்த பெயரை சொன்னான். சமுதாயத்தில் அவங்க தாய் தகப்பனார் எவ்வளோ மனம் உடைக்கப்பட்டிருப்பாங்க, எத்தனை ஆஸ்பத்திரிக்கு கூடி போயிருப்பாங்க. எல்லா நாடும் கைவிடப்பட்ட நிலைமையிலே அவன் ஆடை தெரியாமல் இருப்பானாம். சங்கிலினால் கட்டப்பட்டு ஒரு பிரேத குழியில உட்கார்ந்து வாழ்ந்து கொண்டிருந்த மனிதன் இயேசு அந்த மகனை பார்த்தார். உடனே அந்த அசுத்தாவிகள் அவனை விட்டு வெளியே போச்சு. லூக்கா 8:39 வாசிப்போம். இயேசு அவனை நோக்கி, நீ உன் வீட்டுக்கு திரும்பி போ, தேவன் உனக்கு செய்தவைகளை எல்லாம் அறிவி என்று சொல்லி அவனை அனுப்பிவிட்டார். அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் பட்டணத்தில் எங்கும் பிரசித்தப்படுத்தினான். எந்த குடும்பத்தில் எந்த தேசத்துல அவன் வெக்கப்பட்டு போனானோ அந்த மகனை அங்கேயே போய் தேவன் செய்த நன்மையை போய் சுவிசேஷமாய் அறிவிக்கும்படியாக அந்த பிசாசு பிடித்தவன் உலகத்தினால் தள்ளப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கை கர்த்தர் மாற்றிருக்கிறார்னா உங்க வாழ்க்கையை ஆண்ட மாற்ற மாட்டாரா? கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார்டா, நீ கர்த்தருக்கு மகிமையான பாத்திரமா இருக்கப்பட வேண்டும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஆராய்ந்து முடியாத அற்புதங்கள் உன் வாழ்க்கையிலே நிச்சயமா செய்வார். அன்னைக்கு அந்த அசுத்தாவி பிடித்தவனை விரட்டின போல இன்னைக்கு சாபங்கள், பிசாசு கிரிகள், பில்லி சூனியத்தில் மாந்திரத்தில் கட்டப்பட்ட கட்டுகளும் இயேசுவிட்ட நீங்கள் வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை கர்த்தர் ஆராய்ந்து முடியாத காரியங்களுக்கு செய்து முடிப்பார். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். அன்பே பரலோக பிதாவே, அப்பா, ஆராய்ந்து முடியாத அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையிலே செய்வார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்க பிள்ளைகள் வாழ்க்கையிலே வியாதிப்பட்டிருக்கலாம்ப்பா, பிசாசுக்கு இருக்கலாம், சாபத்தில் இருக்கலாம், கட்டுகள் இருக்கலாம். அந்த அசுத்தாவி பிடித்தவனை அப்பா இயேசு தன் அருகிலே வந்து ஆண்டவரே சொன்ன உடனே அந்த லேகியின் பிசாசு 6000 பிசாசுகளை விட்டு வெளியே போச்சு. அவன் நன்றி உள்ளவனாக, இயேசுவே நான் பின்னே வட்டமாக கேட்கும் போது நம்ம வீட்டுக்கு போய் தேவன் செய்த நன்மையை போய் சொல் என்று சொல்லி அவனை தேவ ஒரு சுவிசேஷனமாக ஊழியனாக தேவன் மாற்றி கொடுத்திருப்பா. கர்த்தர் அதே போல பார்த்துக்கணும். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த வாக்குத்தத்தம் ஆசீர்வாதம் இருக்கும் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். நிச்சயமா அவருக்கு செஞ்ச கர்த்தர் உங்களுக்கு அவர் செய்ய வல்லவராக. God bless you. ஆமென்.